இன்றைக்குரிய வேத வசனம் கிங்டம் ஆஃப் காட், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யா. பரலோக ராஜ்யம் என்பது என்ன? யார் அது? யார் பெரியவங்க? அதுக்கு யார் உடையவர்கள்? பரலோக ராஜ்யம் எங்க இருக்குது? பரலோகம் எங்க இருக்குதுங்கய்யா? இல்ல நீங்க கொஞ்சம் கூட திங்க் பண்ணோம். ஏன் இந்த ஸ்டார்டிங்ல கொஸ்டின் கேட்கறேன்னா, எல்லாம் நாம தான் இருக்கிறோம், இதெல்லாம் நம்ம தான். ஆனா நம்மளுக்கே தெரியல பரலோகம் பரலோகம்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிங்டம் ஆஃப் காட் இஸ் இன் யூ. பரலோக ராஜ்யம் உனக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் எங்கேயோ பரலோகத்தை வச்சா, கர்த்தாவே பரலோகத்தை நோக்கி கூப்பிடுகிறேன், கூப்பிடு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு உனக்குள் இருக்கிறதுன்றாரு. அப்போ பரலோகத்தை நம்மளே அடுக்கி வச்சுக்கின்னு நம்ம போய் பரலோகம் எங்க பரலோகம் கெஞ்சினா கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லாது. அதனால வசனங்கள் சில நேரத்தில் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு இந்த மாதிரி காரியங்கள் இருந்தாலும் புரிஞ்சு நம்ம படிப்போம். நமக்குள்ள இருக்கிற அந்த பரலோகம் நமக்கே மரியாதை கொடுத்து, மரியாதை நமக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணி நம்மளே பரலோக ராஜ்யமா மாத்திட்டாரே, இதை விட வேற என்ன வேணும்? அப்போ நாம் பரலோக ராஜ்யமா இருந்தால் இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும், நாம் யாரா மற்றவர்களுக்கு காணப்பட வேண்டும் என்பதை கொஞ்சம் புரிஞ்சு செயல்படுறது நமக்கு நல்லது. எல்லாம் வசனம் பேஸ் தான், வசனத்துல ரெஃபரன்ஸ் தான். அதனால நீங்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சு இதை நல்லா கேட்டுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். நீங்க ரொம்ப அழகா எப்போ வேணா சரி யூடியூப்ல போய் இதை ஓபன் பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, அட்வான்ஸ்மெண்ட், நம்மளாம் பரலோக ராஜ்யம் சொல்லிட்டோம். அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய முன்னேற்றம் அல்லது அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அபிவிருத்தி அல்லது இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய முன்னேற்றம், அதனுடைய தொழில், அதனுடைய செயல், which is in you, உனக்குள் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யம் will generate, அது உருவாகிறது, அது மோல்ட் ஆகிறது. மோல்ட்னா எப்படி பண்படுத்தப்படுமோ அப்படி பண்படுத்தப்பட்டு unprepared, இது ஆயத்தமும் ஆகிறதா. சோ நமக்குள் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யமானது உண்டு பண்ணப்பட்டு அது சரியாக மோல்ட் பண்ணி ஆயத்தமாய் உருவாக்கப்பட்டு மறுபடியும் அது ப்ரிப்பேர் ஆகுது, வளர்ச்சி அடையும்படி ஆயத்தமாகுது. இப்படி எதுக்காக ஆயத்தமாகுதுன்னா, இன்சிக்னிஃபிகன்ட் திங், இன்சிக்னிஃபிகன்ட், நீங்கள் நினையாததும் நீங்கள் யோசிக்காததும் நீங்கள் புரிந்து கொள்ளாததுமான தன்மையிலே உங்களுக்குள் இருக்கிற தேவராஜ்யம் உருவாகும். ஹல்லேலூயா. இப்படித்தான் என் வாழ்க்கை போகணும், இப்படித்தான் பரலோகம், இப்படித்தான் நரகம், இப்படித்தான் ஜனங்கம், இப்படித்தான் உலகம், இப்படித்தான் பாவம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? நீங்க திங்க் பண்ற மாதிரி இல்ல. ஆண்டவர் சொல்ற மாதிரி நமக்குள்ளே அந்த ராஜ்யத்தை கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணி இன்சிக்னிஃபிகன்ட் திங்ஸ், நாம் பார்க்க முடியாததும் கவனிக்க முடியாததும் யோசிக்க முடியாததான மகத்தான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்காக, அல்லேலூயா, அதை ஆயத்த பண்ணி முடிக்கிறதுக்காக நம்முடைய ஜீவித்திலே a miraculous growth in all round accomplishment. எப்படின்னா, ஒரு கடைசியா எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தன்மையை உருவாக்குகிறதற்கு ஆண்டவர் நமக்குள்ளே அற்புதங்களும் அடையாளங்களும் மகிமைகளும் மாட்சியும் தேவ தயவினாலே நம்மை ப்ரிப்பேர் பண்ணி ஆயத்த பண்ணி அந்த முத்தான மகத்தான இடத்துக்கு கொண்டு போற வரைக்கும் கர்த்தர் நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். So this one statement will always help you. The advancement of God's kingdom which is in you will generate, will mold, will prepare insignificant things to accomplish, சாதனை செய்வதற்காக miraculous growth, miraculous life. வேதனை, துக்கம், சஞ்சலம், மன கஷ்டம், பண கஷ்டம், போராட்டம், பலவிதமான வேதனைகள் ஊடாய் கர்த்தர் நம்ம அந்தந்த சமயத்துக்கு ஆண்டவர் மாற்றி
பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்காக கர்த்தர் நம்ம எடுத்துக்கொண்டு போகிறார். பரலோகத்திலிருந்து பரலோகம் ராஜ்யம் யார் என்பது விளங்க பண்ணும்படி கர்த்தர் நம்முடைய சரீரத்தை கர்த்தர் பயன்படுத்துகிற இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So you need to just check in this particular point everywhere please. இப்போ நம்ம கொஞ்சம் வசனத்துல உங்களை நான் என்கரேஜ் பண்றேன். நீங்க கவனிங்க. இப்போ whether it is மதர்ஸ் டே அப்படின்ற சந்தர்ப்பமா எடுங்க, அல்லது திருவிருந்தனா எடுங்க, இல்லது மனவாட்டி சபையாக நானுன்னு எடுங்க, இல்ல நாங்கள் தேவனுடைய ராஜ்யம் என்று எடுத்துக்கினாலும் சரி, ஒவ்வொரு வசனங்கள் எங்களுக்கு எவ்வளவு அடிப்பையா இருக்குதுன்னா, லூக்கா 12:31 தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் நம்ம சொல்லிட்டாரு, ஆனா ஆண்டவர் சொல்றாரு தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடணுமா. அப்பொழுது இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயுல 6ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாரும் பல நேரத்தில் வாசிப்போம், காகங்களை கவனித்து பாருங்கள், விதைக்கிறது இல்லை அறுக்கிறது. அது மாதிரி லூக்கால அதே வசனங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கும். நீங்க வெறும் மத்தேயை தான் வாசித்து பார்த்துக்கிறீங்க. இப்போ லூக்கால நீங்க படிக்கலான்ற அந்த இடத்துல இருக்கிறதே பார்த்தாக்கா ஆண்டவர் சொல்றாரு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அப்பொழுது சொல்லுங்க, லூக்கால கூட படிக்கலாம் தானே, இவள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றது லூக்காவில் கர்த்தர் ஒரு பேக்கேஜ் வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சிறுமந்தையே, நான் ரொம்ப நான் ரொம்ப ஒன்னில்லாதவன், இல்லாட்டில் நான் படிப்பு இல்லாதவன், அந்தஸ்து இல்லாதவன், தகுதி இல்லாதவன், எனக்கு சொந்த பந்தம் இல்லை, எனக்கு உதவி இல்லை, ஆசீர்வாதம் இல்லைன்னு யாருன்னா சொன்னா, நீங்கள் எல்லாருமே மதிப்புக்குரியவர்கள், கனத்துக்குரியவர்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை மதிக்கிறார். கர்த்தராலே நீங்கள் பணக்காரராய் மாற முடியும் என்று கர்த்தர் விளங்க பண்ணும்படி அவர் என்னன்றாரு, பயப்படாதே சிறுமந்தையே. அல்லேலூயா, பயப்படாதே. சொல்லுங்க, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். சோ இந்த பரலோக ராஜ்யத்தை யார் கொடுக்கிறாரா? உங்களுக்கு கொடுக்கிறாரா. அதை புரிஞ்சுக்குங்க. பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் யார் கொடுக்கிறார்? சிறு மந்தைக்கு கொடுக்க விரும்புகிறார். சிறியா உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய கருத்திலே, உங்களுடைய எண்ணங்களிலே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பணத்திலே, பொருளிலே, ஞானத்திலே, அறிவிலே, படிப்பிலே உங்கள் வாழ்க்கை பின்னோக்கி இருக்குமானால் கர்த்தர் முன்னோக்கி அவராலே நீங்கள் தேவ ராஜ்யமாய் மாறும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென், ஆமென். விசுவாசிகள் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. சம் குட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். சில நேரத்தில் God will make such a marriage-னா ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைச்சிட்டுப்பாங்க. இவங்க எதிர்பாராத பார்ட்னர் கிடைச்சிட்ட பிறகு அவங்களோட வாழ்க்கை எங்கேயோ போய் சேர்ந்துடும். ஆனா ஒண்ணு மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கிறேன், ரட்சிப்பு இல்லாததும் கர்த்தருக்கு பயப்படாததும் இருக்கிற அந்த செல்வாக்கான வாழ்க்கை கூட நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. ரட்சிப்பில் இருந்தா மட்டும்தான், தேவனுடைய அன்பில் இருந்தா மட்டும்தான் கிடைக்கிறவங்க பணமோ பொருளோ அந்தஸ்தோ அல்லது நீங்க சொல்ற மாதிரி உலக வாழ்க்கையில சொல்ற மாதிரி கூடு இருந்தாதான், கூடு இருக்கிற ஆளா பாருங்க அப்படின்னா, நல்ல கூண்டு இருக்கிற ஆளா பார்த்தாலும் சரி, நீங்கள் சொத்து இருக்கிற ஆளா பார்த்தாலும் சரி, கர்த்தர் தானாய் உனக்கு ஏற்ற எஸ்தரை கொண்டு வந்து கொடுக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு அகாஸ்வேருக்கு எஸ்தர் வந்தது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆமென். வஸ்துன்றது உலகத்தினுடைய அறிகுறி. ஆனால் இந்த குழந்தை தன் பெற்றோருக்கு, தகப்பனுக்கு, அதுவும் சொந்த தகப்பனில் வளர்க்கிறார் பாவம், அவருக்கே மதித்த ஒரு குழந்தை இன்றைக்கு ராஜாக்களுக்கும் சரி, ராஜாக்கள் ராஜ்யத்திலும் வாழ அவளுக்கு தெரியும். காரணம், அவர் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறுமந்தையா இருக்கிற நீ பயப்பட வேண்டாம். நான் மறுபடியும் சொல்றேன், தானா யாரும் பணக்காரா வந்ததில்லை, தானா பணக்காரா வந்தவங்க சீரா வாழ்ந்ததும் இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு, பெரிய பெரிய வித்வான்களுக்கும், உலகத்திலே ஒரு 2500 கம்பெனி வச்சிருக்கிற டாட்டாக்கும் குழந்தை இல்லை. அவர் எடுத்து வளர்த்தவர் தான் அவருக்கும்
எடுத்து வளர்த்துவர் தான் இன்னொருத்தருக்கு இப்ப இருக்குது. அதனால நான் என்னன்றேன், எது முக்கியம்? என் தேவனாகிய கர்த்தர் இல்லாதவர்களை இருக்கிறவாய் பாவிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நடக்காதவர்களை நடக்க வைக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறியாதவர்களை அறிய வைக்கிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உனக்கு இல்லை என்று சொன்னால் கொடுக்க இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறுமந்தையே, நீ பயப்பட வேண்டாம். புரியுதுங்களா? பல நேரத்துல பிரசங்கம் பண்ணுவேன், ஆனா அந்த வார்த்தை எனக்கு தான் இருக்கும். பல காரியங்களை நாங்க ஹேண்டில் பண்றோம். ஏன்னா நான் நேற்று கூட என் ஒய்ஃப் கூட பேசியிருந்தேன். விசுவாசியா இருந்தா ரொம்ப நல்லதுமா, எல்லாம் ரொம்ப கஷ்டம் வாழ்க்கை. வருவோம், நல்ல மாதிரி முடிப்போம், சர்ச்சுக்குள்ள இருப்போம், நல்லா ஆராதிப்போம், இன்னைக்கு சாப்பிட்டோமா முடிச்சுமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கலக்கலன்னு போயினே இருக்கலாம். இதை விட இன்னும் கொஞ்சம் ஹையர்ல ஒரு லீடர்ஷிப்ல வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும், இன்னும் முன்னேறணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நிற்கிறதுனால நமக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஒரு பாடுங்க, எவ்வளோ ஒரு வேதனை, எவ்வளோ ஒரு சஞ்சலம், பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நம்மளுக்கு தாங்க முடியாத ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் தூக்கி சுமக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இன்னைக்கு நான் சிரிக்க முடியுமா? இன்னைக்கு நான் ஒரு ஆறுதலா உட்கார முடியுமா? நிம்மதியா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு 4 hour தூங்குறதுக்கு வாய்ப்புக்குதா? ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். எவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் உங்களை நடத்துறாரோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க தம்பரமா திருப்தியா இருங்க, திருப்தியா இருங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படி வந்ததுக்கு காரணம் என்னன்னா, சின்ன வயசுல எங்க வீட்டுக்கே வந்த ஒரு பெரிய வேதனை, ரட்சிப்பு. அதுக்கப்புறம் நம்ம இல்லாத இருந்தது, வறுமையில வாடுறது, சின்ன ஒரு வேளை உணவுக்காக பல மாதங்களும் நாங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளும், பல காரியங்கள் எங்களை பாதிச்ச ஒரு காரியங்கள் எங்கள் உள்ளத்தை, அவ்வளவுதான் எங்களுடைய லைஃப் க்ளோஸ் அப்படின்னு நினைச்ச ஒரு வாழ்க்கை மறுபடியும் எங்களுக்கு கர்த்தர் புதுப்பித்து கொடுத்துட்டாரே. அப்போ எங்களையும் கர்த்தர் பலப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை கர்த்தர் கொடுத்துட்டாரே. அப்படியானால் நாம் ஏன் கர்த்தருக்கு உண்மையா இருக்கக்கூடாதுன்ற அந்த உண்மை வர்றதுனால தான் இதுக்கு தேவனுக்காக இன்னும் பெரிய செயல்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, துணிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இனி பலருக்கும் நாம் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், பலருக்கு நாம் ஈகையாக இருக்க வேண்டும் சொன்னா அந்த லெவல் போனோம்னா நம்ம இன்னும் முன்னேற வேண்டும். அதுதான் நம்ம அதிகமாக யோசிக்கிறது. அந்த தன்மைக்காகத்தான் நம்ம இன்னும் அதிகமாக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதை தான் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். Now, the purpose of the parable, இன்றைக்கு சொல்லப்படுகிற ஒரு சின்ன ஒரு செய்தி தான். இந்த சின்ன செய்தியினுடைய ஒரு முக்கிய நோக்கம் என்னவென்றால், அந்த கன்னடத்துல படிங்க, சத்தವಾಗಿ. எஸ், ஆமென். தேவனுடைய ரகசியங்களை அறியும்படிக்குத்தான் கர்த்தர் விசுவாசிகளுக்கு சொல்றார். தேவனுடைய ரகசியங்கள் பாருங்க. ஓமைன்னு சொல்லிட்டா நீங்க என்ன நினைப்பீங்க? ஏதோ ஒரு ஓமைய ஒரு கதையை சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கலாம். விசுவாசிகளுக்கு கதை சொல்றதுல ஆண்டவர், நல்லா கவனிச்சுங்க, தேவனுடைய ரகசியங்களை நாம் அறியும்படிக்குத்தான் கர்த்தர் நமக்கு விஷயத்தை சொல்லுகிறார். புரிஞ்சுக்கிறீங்களா? உங்களுக்கு கதை சொல்ல வரல, ஆண்டவர் கதை சொல்லலைங்க. அவர் என்னன்றாரு? தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கே தான் கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியத்தில் இப்படி சொல்றாரு. ஆனா மற்றவர்களுக்கோ, தேவனை அறியாதவர்களுக்கோ, புரியாதவர்களுக்கோ, கான்ட்ரவர்ஸா பேசுறவர்களுக்கோ, ஆர்கியூமெண்டாவே நடக்கிறவர்களுக்கோ, அல்லது எதையுமே சமாதானமா எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் உணராதவர்களாயும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமையாகளாக சொல்லப்படுகிறது. சோ அவங்களுக்கு தான் இது ஓமை. ஆனா விசுவாசிகளுக்கு ஓமை கிடையாது. இது என்னது? இது தேவனுடைய ரகசியம். சொல்லுங்க, என்னது? தேவனுடைய ரகசியம் சார். விசுவாசிகளுக்கு தேவனுடைய ரகசியம் இது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இனிமேல் ஓமைகள் படிக்கும் பொழுதெல்லாம் இது தேவனுடைய ரகசியம் என்று நீங்கள் படிக்க வேண்டும். ஆமென். இப்பொழுது பாருங்க, the smallest விஷயம், ஒரு ஓமையை இந்த இடத்துல படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்னா, கடுகு விதை அளவு. சோத்திரம். என்னங்க? அளவை தான் பேசுறாரு, கடுகு விதைன்னு சொல்ல. கடுகு இப்படியா இருக்கும்,
அதான் உனக்கு படிப்பு இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது, நீ ஆத்திரப்படுற ஆளுன்னு அர்த்தம். நீ எத்தையுமே தலையில போட்டுக்காத ஒரு ஆளுன்னு அர்த்தம். இது கேட்ட உடனே கடுகு விதை எப்படி ஆக்கும்? ஆண்டவர் சொல்ல, கடுகு விதை அளவு. அல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் கடுகு விதை அளவுக்கு இருக்குமானால் அதை கர்த்தர் பெரிய ஆசீர்வாதம் மாற்ற முடியும்ன்றதான் கர்த்தர் அப்படி சொல்றார். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இந்த கடுகு விதை, ஃபார் எக்ஸாம்பிள், இஸ்ரேல்லையோ இல்ல பாலைவன தேசத்திலோ இப்படிப்பட்ட இடத்துல போயிட்டு ஒரு கடுகு சம்பந்தமான ஒரு சின்ன சின்ன செடியிலிருந்து இப்படித்தான் விதைங்க காணப்படும். இதே போலதான் ஆலமரமோ அரச மரமோ இப்படிப்பட்ட விதைகள் கூட அந்த கடுகு விதை விட இன்னும் சின்னதா தான் இருக்கும். ஸ்தோத்திரம். ஒரு அத்தி பழத்தை பிரிச்சா கூட அப்படிதான் இருக்கும். சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தர் எடுத்து சொல்றப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ சின்னதான விசுவாசம் இருந்தாலே போதும். ஆமென். நமக்கா இல்ல, இந்த விசுவாசம் நமக்கா இல்ல. ஆனா அதோட ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவர் நன்றாரு, விசுவாசிகளுக்கு இது தேவ ரகசியம். அதனால தேவ ரகசியத்தை, இதனுடைய இன்னர் ட்ரூத் என்னன்னா, ஒருவன் சின்ன நிலைமையில ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அந்த சின்ன விஷயத்துல உண்மையோடு இருந்தாலே போதும், ஆலமரமாய் கர்த்தர் மாற்ற முடியும். ஆலமரமாக கர்த்தர் உன்னை மாற்ற முடியும்ன்றார். அது சொல்ல வரேன். சோ விசுவாசியே, மஸ்டர்ட் சீட், இந்த கடுகு விதை குறித்ததான ஒரு சின்ன சத்தியம் அளவும் அதை போல ஒரு சத்தியம் என்னவென்றால், ಮತ್ತಾಯ ಅದು 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 31ರಿಂದ ವಚನಗಳು ಓದುವಾಗ இந்த வசனத்தை நான் கொஞ்சம் அதிகமான வித்தியாசமா பிரிச்சு போட்டிருக்கிறேன், 1 2 3 4ன்னு. ஆனா வசனங்கள்லாம் கொஞ்சம் தான். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. சோத்திரம். கடுகு விதையா இருக்குதுன்னு சொல்லலைங்க, கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. இட்ஸ் ரிசம்பிளிங் கடுகு விதை, ரைட்? அத ஒரு மனுஷன், நீ ஒரு விசுவாசி ஆனால், ரட்சிக்கப்பட்டவரானால் எடுத்து தேர்ந்தெடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்ன செய்யணும்? கடுகு விதை சின்ன அளவில் இருக்கிற விசுவாசத்தை நீ செலக்ட் பண்ணோன்றாரு. மூணாவது என்ன பண்ணும்? தன் நிலத்திலே போடணும், என்னுடைய உள்ளத்திலே போடணும். அந்த நல்ல செலக்ட் பண்ண கடுகு விதையை பரலோக ராஜ்யம் ஆகிய உனக்குள்ளே இந்த சின்ன விதையை போடணும். நாலாவது, சகல விதைகளிலும் சிறியதாய் இருந்தும், ஸ்மால் பிகினிங். நான் ஏழையா பிறந்தேன், படிப்பில்லாதவக்கிறேன், அறிவில்லாதக்கிறேன், ஞானம் இல்லாதக்கிறேன், பணம் இல்லாதக்கிறேன், வாழ்க்கை ஆதாரமே இல்லாதக்கிறேன். உன்னுடைய ஸ்மால் பிகினிங் இப்படி இருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் இவ்வளவு எல்லா நீ பார்க்க உலகத்தில் பார்க்க எல்லா சம்பத்துகளிலும் நீ சிறியவராய் இருந்தாலும், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நெக்ஸ்ட் நான் சொல்றாரு, வளரும் போது உன்னோட வளர்ச்சி தான் ரொம்ப முக்கியம். growth is very important. உன்னுடைய வளர்ச்சியில ஆண்டவர் எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கறது இல்ல. வளரும் பொழுது எல்லாருமே ஓஹோன்னு வர்றது இல்ல. வளரும் பொழுது 3 வேளை தண்டியா சாப்பாடுக்குதுன்னு முடியாது. வளரும் பொழுது எல்லா கடன் இல்லாம பிரச்சனை இல்லாம வளர்றேன்னு நீ சொல்ல முடியாது. இப்படி பல சூழ்நிலைகளை கர்த்தர் உன்னை வளர வைக்கிறார். ஸ்தோத்திரம். This mustard seed plant grow unnaturally large. சாதாரணமா இல்ல, அசாதாரணமான வளர்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். சகல பூண்டுகளிலும் பெரிதாகி, சகல வளருகிற தாவரங்களிலும் அதுதான் பெருசா மாறி, growth must take place. நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டும். நேற்றுக்கு இருந்த வளர்ச்சி வேற, இன்றைக்கு இருந்த வளர்ச்சி வேற, நாளைக்கு வரப்போகிற வளர்ச்சி வேற. வளர்ச்சி வர்றதுக்காக பாவத்தை நம்ம சேர்த்துக்க முடியாது. வளர்ச்சின்றது பர்டிகுலர் preferred perfect விசுவாசத்தினால் வளர்கிற வளர்ச்சி மட்டுமே தான் நமக்கு நிரந்தரமாக முடியும். போலியாகவும் ஏமாற்றலாகவும் பிரயோஜனம் இல்லாமல் வளர்கிற வளர்ச்சி ஒருபோதும் முன்னேற்றத்தை கொடுக்காது. ஆமென். 7வது பாயிண்ட், அதுல என்ன படிக்கிறோம்னா, ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகள் வந்து அடையத்தக்க மரமாக மாறும். ஹல்லேலூயா. என்னது ஆகாயத்து பறவைகள்? என்ன ஆகாயத்து பறவைகள்? உன் மனசில் தோன்றுகிற எண்ணம், உன் பறக்கிற மாளிகை, நீ நினைக்கிற கார் பங்களா, உன்னுடைய உள்ளத்துக்கு மேலாக, உன் குடும்பத்துக்கு மேலாக பறக்கடிக்கிற உன்னுடைய கனவு,
உன்னுடைய சகலவித தரிசனங்கள், உன்னுடைய சொப்பனங்கள், இதெல்லா வித ஆசீர்வாதங்களும் வந்து இந்த விசுவாசத்தின் மேலே உட்கார்ந்து பெரிய மரமாக இருக்க வேண்டுமானால் வளர்ச்சியும் பர்ஃபெக்ட் ஆக்கணும், செலக்ட் பண்ற சின்ன விதையும் பர்ஃபெக்ட் ஆக்கணும். அது தேவன் உனக்குள்ளே வச்சிருக்கணும். இன்னொருத்தருது உனக்கு ஆவாது. உன்னுடைய ஆசீர்வாதம் மட்டுமே வளர்ச்சி அடைந்து அது மரமாகவும் பல பல ஆசீர்வாதங்கள் வந்து உன்னுடைய கனவுகளும் நினைவாகுகிற ஒரு சூழ்நிலையாய் மாறத்தக்க ஒரு பெரிய மரமாக கர்த்தர் மாற்றி விடுவார். ஓகே, சோ இந்த தேவ ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுதான் படிக்கணும். இதை கொஞ்சம் புரிஞ்சுதான் வாசிக்கணும். வாசிங்க. ಹೌದು ಹೌದು ಸ್ತೋತ್ರ. ಆಮೆನ್. ஆமென். போதுங்களா? அவ்வளோ பெருசா, அவ்வளோ பெருசா. விசுவாசியே, நான் தெளிவா சொல்லிட்டா கொஞ்சம் கவனிங்க. இங்க உன்னை நம்பாத ஜனங்கள் உன்னை நம்ப ஆரம்பிப்பார்கள். உன்னை சொந்தமாய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சொந்தமாய் ஏற்றுக்கொண்டு உன்னோடு வந்து பழகுவார்கள். அறியாதவர்கள் வந்து உனக்கு ஆறுதல் சொல்வார்கள். பார்த்தீங்கல்ல, சம்பந்தமில்லாத ஒரு பொலிட்டிஷியன் உன்னோடு வந்து சம்பந்தம் கலக்குவார். ஹல்லேலூயா. உன்னை அறியாத தூரத்தினுடைய ஜனங்கள் உன்னுடைய அன்பிலே மகிழ்ந்து உனக்கு வந்து ஆறுதல் சொல்வார்கள். உன்னுடைய ஆசீர்வாதத்திலே வந்து பங்கு கொள்வார்கள். நீர் கொடுக்கிற ஒவ்வொரு செயலிலும் அந்த சின்ன விதையினுடைய வளர்ச்சி இன்றைக்கு உன் மூலியமாய் உன்னுடைய தாபரங்களில வந்து எல்லாரும் தங்கி ஆசீர்வாதமாய் போகிற ஒரு நல்ல சூழ்நிலை கர்த்தர் கொடுப்பார். கொஞ்சம் சின்ன சின்ன ரகசியத்தை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும். ஏன்னா இன்றைக்கு வெறும் கடுகு விதையினுடைய ஒரு ரிசம்பிளிங் காரியம் தான் இன்னைக்கு படிக்க போறோம். அவளை தான் இப்ப முடிச்சிட போறோம். அந்த விதை என்ன? வாட் இஸ் தட் விதை? அந்த கடுகு விதை நான் என்று சொல்லி நாம் ஆரம்பித்தோம் இல்லையா? வாட் இஸ் தட் விதை? எப்படி இருக்கணும் பாருங்க. ಮೊದಲನೇ ಪೇದರು 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 4ರಿಂದ 5ನೇ ವರೆಗೂ ವಾಚನ ಓದುವಾಗ, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும். அல்லேலூயா. கவனிங்க. இப்போ 4வது பாயிண்ட், ஜீவனுள்ள கற்களை போல. வாயத்தொருங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்குரிய மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இதான் growth. ஹல்லேலூயா. growth என்றது இதுதான். புரியுதுங்களா? எப்படி கட்டப்பட்டு வருகிறோம்? ஏதோ பில்டிங் போட்டு கல்லு செங்கல் செவன் அது இது ஆவிக்குரிய அந்த வார்த்தைகளை கவனிங்க. 3 பார்க்கிறோம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்குரிய மாளிகையாக இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலியாக செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆலய ஆசாரிய கூட்டமாக. இப்படித்தான் நம்மளை கட்டியிருக்கிறார் ஆண்டவர். கடுகு விதைத்தான், கடுகு விதைத்தான். ஆனால் அந்த விதை தேவனுடைய ராஜ்யமாக நம்ம சரீரத்தை மாற்றி இதற்குள்ளாக அது வளரும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நல்ல மகிமையான ஆலயமாக கர்த்தர் நம்மளை கட்டி கொண்டு வருகிறார். சோத்திரம் பண்ணுங்க. பார்க்கிறோம். கரங்களை விட்டு சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹோதி சப்தವಾಗಿ ಕಲ್ಲು. ಆಮೆನ್. ಹೌದು. ஆமென். சோ இது கன்னடத்துல கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிக்குது. ஸ்டார்டிங்ல போட்டாங்க நீங்க தேவனோட ராஜ்யமா இருக்கிறீங்கன்னு போட்டு அப்புறம் அது ஒவ்வொன்னா
பண்ணியிருக்கிறாங்க. பட் தமிழில் ரொம்ப அழகமாக அந்த ஒரு சென்டென்ஸ் 5ஆம் வசனம் ரொம்ப அற்புதமான வசனமாக கர்த்தர் அந்த இடத்துல போடப்பட்டிருக்குது. நன்றி. ஸோ த growth எப்படிப்பட்டதுன்றதை படிச்சிருக்கிறோம், எப்படி வந்துனுக்கிறோம் நம்ம தேவன் ராஜ்யம்னு சொல்லிட்டு படிச்சிட்டோம். ஆனால் இப்போ இந்த வளர்ச்சியை, இது வருகிற ஒரு சூழ்நிலை, வளர்ச்சியில் வருகிற இடைஞ்சல், வளர்ச்சியில் வருகிற ஆசீர்வாதங்கள், வளர்ச்சியில் வருகிறதான சூழ்நிலையை கொஞ்சம் படிச்சுக்கலாம். யாக்கோபனு 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 17-26 நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து தான் உண்டாகுது, ஜோதிகள் பிடாத்திருந்தா இது வருது. அவரிடத்துல யாதொரு மாறுதலும் கிடையாது, யாதொரு வேற்றுமையின் நிழலும் அவர்கிட்ட கிடையாது. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சீஷர்களில் சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு ஸ்தோத்திரம். நம்மளால எப்படிப்பட்ட பலனா இருக்கணும் சொல்லுங்க? எப்படிப்பட்ட பலன்? முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினால ஜெனிப்பித்தார். ஆமென். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, ஒரு சின்ன ஒரு டிக்ளரேஷன் கர்த்தர் கொடுக்கிறார். யாவருக்கும் கேட்கறதுக்கு தீவிரமா இருந்து யார் எது சொன்னாலும் கேட்டுக்குங்க. கவனிக்கல என்ன? சில பேர் என்ன கவனிக்கல. கேட்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சா ஆண்டு உங்களுக்கு காது கொடுத்துக்கிறாரு, எல்லாத்தையும் கரெக்டா கேட்டுருங்க. ஆனா பேசணும்னா பொறுமையா தான் இருக்கணும். கர்த்தர் கொடுக்கிற ரூல்ஸ், ஆண்டருடைய ரூல்ஸ், பரிசுத்தவான் கொடுக்கிற ரூல்ஸ். கேட்டுக்கோ. நீ அறியலன்னா கூட கேட்குவ, உன்னை அறியாது இஷ்டம் இல்லைன்னா கூட காதுல விழும் சார், அது ரெஜிஸ்டர் ஆயிடும். நீ அதை விருப்பப்பட்டா ஏற்றுக்குனா அது உங்ககிட்ட தங்கிடும், விருப்பப்படலன்னா அது ஓடிடும். கொஞ்ச நாளுக்குள்ள நீ மறந்துடுவ. ஆனால் பேசணும், நம்ம என்ன பண்ணோம்? பொறுமையா தான் பேசணும். ஸ்தோத்திரம். அப்புறம் கோபிக்கணும்னா ஃபுல் பிரேக் போட்டு நிக்க வச்சிடணும். தாமதமே ஆயிடணும். எப்பா அது 1 hour தாமதமானாலும் சரி, ஒரு நாள் தாமதமானாலும் சரி, ஒரு வருஷம் தாமதம் நாலு வேலையாச்சு, தாமதம் தான். ஸ்தோத்திரம். ஏன்னா பதிலே சொல்ல மாட்டேன்ற. ஆமாங்க, தாமதம் ஆயிப்போச்சுங்க. தாமதத்துக்கு நிறைய மீனிங் இருக்குதுங்க. ஒன்று அடிபட்டுட்டேன், இல்லை உடம்பு சரியில்லை, இல்லை சிக்கா போனேன், இல்லை செத்தே போட்டேன். ரெண்டாவது எப்படின்னா போட்டாது. டோட்டலா தாமதம்ன்றதுக்கு எவ்வளோலாம் டிலே பண்ணிக்கலாம், ஆனால் ப்ராப்ளம் வரக்கூடாது. அதனால தான் கேட்கறதுக்கும் பேசுகிறதுக்கும் கோபத்துக்கும் இந்த டிஃபரன்ஸை கர்த்தர் இந்த இடத்துல விசுவாசிகள் மூலியமா கர்த்தர் கொடுத்துட்ட பவுல் அப்போஸ்தலன் மூலியமா. நான் இங்க ஆண்டவர் ஒரு நல்ல காரியம் சொல்றாரு. மனுஷருடைய கோபம், சோத்திரம், மனுஷருடைய கோபம், படிங்க, நீங்க தான் ஒரு வாட்டி சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு வாட்டி கூட சத்தமா சொல்லுங்க. புரிச்சுங்களா? என் வீட்டில் ஆனாலும் சரி, வெளியில் ஆனாலும் சரி, என் குடும்பத்தில் ஆனாலும் சரி, என்கிட்ட இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, சொந்தமாக இருந்தாலும் சரி, பந்தமாக இருந்தாலும், எங்கே வந்தாலும் சரி, இது தேவனுடைய ராஜ்யம் சொல்லிட்டு பிறகு தேவன் தான் நம்மை நடத்துகிறார், தேவன் தான் நம்மை பண்படுத்துகிறார். ரைட். ஆனால் இந்த மனுஷ ரீதியில நீங்க விசுவாசியாய் கோபப்பட்டா உனக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். விசுவாசியால் நீங்கள் கொஞ்சம் சிரமப்படும் பொழுது நீங்க கொஞ்சம் லைட்டா கோபப்பட்டு சத்தம் வரும். ஆனால் நீங்க மனுஷ ரீதியாய் கோபப்பட்டா, ஸ்தோத்திரம், வேர்டை கொஞ்சம் கவனிங்க. அந்த வேர்டு கவனிக்க. நீங்க மனுஷனுடைய விசுவாசியின் கோபம் அங்க போடல, அபிஷேகப்பட்டவனுடைய கோபம் போடல, வரங்களை பெற்றவனுடைய கோபம் சொல்லிட்டு அந்த போடல. நீ எப்போ விசுவாசி லெவலையும் ஸ்பிரிச்சுவல் லெவலையும் விட்டு மனுஷ லெவலுக்கு இறங்குறியோ, அந்த மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை செல்லாது. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தேவனுடைய கையை அசைக்க முடியாது. யாரு? மனுஷன். விசுவாசியும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் தேவனுடைய இரக்கம் பெற்ற ஒரு தேவ ராஜ்யம் உள்ளவன் பல காரியங்களை செய்யலாம். மனுஷ ரீதியிலே தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வரலாம், தேவனுடைய மகிமையை கொண்டு வரலாம், தேவனுடைய கிரியை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சா அது முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட போய் உன் கோபம் செல்லாத சாமி, நடக்காது. அங்கெல்லாம் கோபப்படுறது வச்சுக்காத, கர்த்தர் சமூகத்துல நடப்பிக்க முடியவே முடியாது அப்படின்றாரு. ஸோ அதனால நம்ம தேவனுடைய ராஜ்யமா இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு,
வார வாரம் சொல்லுகிற அந்த வேத வசனத்தை மட்டும் நம்ம சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, டோன்ட் பி டிசீவ்ட், ನಾವು ವಂಚನೆ ಆಗುವಕ್ಕೆ ಚಾನ್ಸ್ ಕೊಡೋದು ಬೇಡ. காரணம் திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்களாக இருக்க வேண்டும். என்னத்தினாலேன் ஒரு திருவசனத்தை கேட்டு அதை செய்யாதவனானால் கண்ணாடியில் தன் சுபாவ முகத்தை பார்க்க மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னது என்பதை மறந்து விடுவான். பார்க்கிற வரைக்கும் தான் நான் யாருன்னு தெரியும். சுயாதீன பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கவனை கேட்கிறதை மறக்கிறவனாய் இருப்பான். நல்ல சுபாவம் உள்ளவனாய் இல்லாதவன் பார்த்தவனே பார்க்கிற வரைக்கும் தான் மனுஷன், மறைஞ்சிட்டா பார்த்ததே மறந்துட வேண்டிய சூழ்நிலை. அதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அது கேட்ட கிரியை செய்கிறவனாய் இருந்து, அது கேட்கறதுக்கு தகுந்த கிரியை செய்கிறவனாய் இருந்தால் தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். ஹல்லேலூயா. நம்ம செய்யற காரியத்தில் எப்படி இருப்பான்? பாக்கியவானா இருக்க முடியும். சொல்லுங்க, நாம் செய்கிற காரியங்களில் பாக்கியவானா இருக்க வேண்டுமானால் ஆண்டவருக்கேற்ற கிரியையை செய்கிறவனாய் இருக்க வேண்டும். தட்ஸ் ஆல். யாரா இருந்தாலும் சரி சார், யாரா இருந்தாலும் சரி, நீங்க அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரி, now God gives growth. growth யார் கொடுக்கிறது? வளர்ச்சி யார் கொடுக்கறாங்க? ஆண்டவர் கொடுக்கிறார். அதுக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனம். நான் நட்டேன், பவுலாகிய இவரு நட்டுட்டாரு, அப்பல்லோ நீர் பாய்ச்சுறாரு, விளை செய்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறனாலும் ஒன்றுமில்லை, விளை செய்கிற தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளை செய்கிற கர்த்தர். நீங்க ஜெபிக்கலாம், ஆண்டவரே என்னை விளை செய்யும் ஆண்டவரே, நான் பலமா மாறத்துக்கு எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, நல்லா ஜெபிக்கிறவனா என்னை மாத்தும் ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்ய ஆண்டவரே, என் பிள்ளைங்களை நான் தொடும் பொழுது அப்படியே ஆசீர்வாதம் இறங்குறத உணரட்டும் ஆண்டவரே. சோத்திரம். வயிறுனோது எனக்கு முடியல, அப்படி சுஸ்தாய் ஜெபம் பண்ணு. கர்த்தாவே நம்பி வந்திருக்கிறாங்க, நான் ஜெபம் பண்றேன், ஆனா ஆசீர்வாதம் கொடுக்கிற நீர். இதை நினைச்சு நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அற்புதம் தானா இறங்கி. ஹல்லேலூயா. வேற ஒன்னும் சீக்ரெட் இல்ல, சீக்ரெட்டே கிடையாது. கர்த்தர் அதை செய்கிறார். சோ கர்த்தருடைய பலனை கொஞ்சம் புரிஞ்சுங்க. வாசிங்க. ಹೌದು ದೇವರೇ. ಹೌದು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರಂ. ಬೀಜಗಳನ್ನು ಬೆಳೆಸುವವನು தேவனே. ஹல்லேலூயா. அந்த விதை அருமையான ஆவிக்குரிய விசுவாசம், ஆவிக்குரிய அந்த ரட்சிப்பு, ஆவிக்குரிய அந்த நம்பிக்கை நமக்குள்ள வச்சு மோல்டு பண்ணி நம்மள ஒரு ரேவ ராஜ்யமாய் மாத்திட்டார். இத்த கர்த்தர் ஆயத்தம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வாரம் வசனங்களிலும் நீங்கள் படிக்கிற பைபிள் ரீடிங்லையும் அல்லது நீங்கள் டிவியில் பார்க்குற மெசேஜ் ஆகலும் யாரோ ஒரு பாடுற பாடலாம் உற்சாகப்பட்டாலும் சரி, ஏதோ ஒரு மீடியா மூலியமா நம்மளாம் பலப்பட்டு இவ்வளவு தூரத்துக்கு வந்து சேர்றோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, விளை செய்கிறவர் கர்த்தர். ஆமென், ஆமென். நவ் 3 எக்ஸாம்பிள். அதாவது உங்களுக்கு தீர்க்க தரிசனம் பாருங்க. சம்டைம்ஸ் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், தீர்க்க தரிசனங்களும் வெளிப்படுத்தலும் டேனியலும் எசேக்கியலும் எரேமியாவும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா டக்குன்னு ஒரு சேப்பர் போட்டு இன்னைக்கு வெளிப்படுத்தலுடைய மெசேஜ் சொல்றேன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் போர் அடிச்சிடும். அதுக்குத்தான் நம்ம செய்யற மெசேஜ்லயே அப்பப்போ வெளிப்படுத்தலுடைய மெசேஜ் தூக்கி வந்து உள்ள போட்டுக்கிறது. அப்போ இவ்வளோ நல்ல விஷயத்தை கேட்கிறப்போ அதுக்கு சம்பந்தப்பட்ட 2ஆம் வருகை, அதுக்கு சம்பந்தப்பட்ட வெளிப்படுத்தல், அதுக்கு சம்பந்தப்பட்ட காரியத்தில் எசேக்கியேல், அதுக்கு சம்பந்தப்பட்ட சில காரியத்துல தானியேல் புத்தகங்களுக்கு கொண்டாந்து இதுல போட்டுக்கினா உங்களுக்கு ஓரளவுக்கு 2ஆம் வருகைன்றது கொஞ்சம் நல்லா பெட்டரா புரிஞ்சிடும். ஸோ அதனால நாங்கள் அவ்வப்போது அந்தந்த மெசேஜுக்கு தகுந்த மாதிரி வெளிப்படுத்தலும் 2ஆம் வருகையும் இந்த மாதிரி காரியங்களை கொடுத்துன்னு வரோம். இதை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். அது இதனுடைய கிளிப் நவ். இப்போ எப்படின்னா, ஆண்டவர் நான்றாரு, நீங்கள் ஒரு விதை, அந்த விதை வந்து தேவனுடைய ராஜ்யம், அந்த தேவ ராஜ்யத்தை கர்த்தர் போட்டு பலப்படுத்துறார். இன் கேஸ் அது தேவ ராஜ்யமா மாறல,
தேவராஜ்யமா வரல. கர்த்தர் நினைக்கிறார் உலகத்தையே கண்ட்ரோல்ல கொண்டு வர ஒரு பெரிய மனுஷனா இவனை மாத்த வேண்டும் நினைக்கிறார். நம்ம மாறல. இப்ப என்ன பண்றது? கர்த்தர் ஒரு அவிசுவாசியை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டத்தை யாராலும் தடுத்து நிற்க முடியாது. ஏன் கர்த்தாவே நாக்குறேன், அவன் ஏன் தெரிஞ்சுக்கணும் நீ சொன்னா நீ முழுமையுமாய் ஒப்பு கொடுக்காதவன்ற கணக்குல பேச வேண்டி வந்துடும். ஆமேன். அல்லேலூயா. ஒரு முறை மோசே கேட்கிறாரு, ஐயா என்னை இவ்வளவு தூரத்துக்கு நடத்தின்னு வந்தீர். அப்பா கவனிங்க, இவ்வளவு தூரத்துக்கு நடத்தின்னு வந்தீர், இதெல்லாம் ரொம்ப லேசான கதை இல்லை. இவ்வளோத்தையும் பார்த்துட்டீர், எவ்வளோத்தையும் நடத்தினீர், என்னை கொண்டு எவ்வளோ காரியத்தை செஞ்சிட்டீர் ஆண்டவரே. ஒரு வாட்டி நான் வந்து அந்த கானான் தேசத்தை காலை வச்சுட்டு போயிடுறேன் ஆண்டவரே, ஒரு வாட்டி எனக்கு ஒரு பர்மிஷன் கூட ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த விஷயத்தை திரிய என்கிட்ட பேசாத. அப்போ நம்மளை விட கர்த்தருக்கு எவ்வளவு தெரிது பாருங்க. என்ன தெரிது? இதே மோசங்க காலை வச்ச உடனே எத்தனை பேர் மோசைய காத்து போவானோ, எத்தனை பேர் வஞ்சகம் பண்ணுவானோ, எத்தனை பேர் இவரை வச்சு நாசம் பண்ண ஆரம்பிப்பானோ, எத்தனை பேர் ஒரு ஊழியக்காரனுடைய மரியாதை குறைஞ்சு போயிடுமோ, ஒருவேளை இவனை இந்த ஸ்தானத்துல வைக்காத கேவலமா நடத்திடுவாங்களோ, ஆண்டவர் எல்லாத்தையும் யோசனை பண்ணுவார். ஸ்ட்ரிக்டா ஒரே ஒரு வார்த்தை, அதை குறிச்சு நீ பேசாத. பாருங்க, நம்ம கிட்ட எல்லாம் அந்த மாதிரி பேசினா இன்னும் ஆண்டவர் கோபமா பேசுறாரு அப்படின்றலாம் இருக்கும். ஆனா மோசே அப்படி இல்லை. 1-to-1 பேசிஸ்ல கடவுளுக்கு கடவுளா தேவனுக்கு தேவனா நடந்துக்கிறவரு. அதனால அவர்கிட்ட ஸ்ட்ரிக்டா இதை குறிச்சு நீ பேசாத. கொடுமுடியில் மேல போய் பார்த்துக்கோ, அவ்வளவுதான், வா நடு. அவரே தனியாட்டுன்னு போறாரு. அவரே யார கூப்பிட்டாரோ ஒதுக்கி வச்சுட்டு அவனை எந்த இடத்துல போச்சாருன்னு யாருக்குமே கருத்து காட்டலையா? கர்த்தர் ஒருத்தர் சில விந்தையான காரியம் செய்யறாருன்னா கஷ்டம். இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்துங்களை கர்த்தர் பண்ற காரியங்களை யோசித்து பாருங்க. நீங்க கர்த்தருக்கென்று அந்த லெவலுக்கு வந்துருங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் அப்படியே மிரக்கல் தான் வாழணும். மிரக்கல் சார், மிரக்கலுங்கோ. அப்பா நீ அந்த லெவலுக்கு வா, உனக்கு புரிஞ்சுக்குவேன். எவ்ரி டர்னிங் பாயிண்ட் இன் லைஃப், ஒவ்வொரு மூச்சும் ஒரு அற்புதமாகவே இருக்கும். லைஃபே அப்படியே தகன்னு தேவனுடைய மகிமையும் உலகத்தினுடைய பிரச்சனையும் சகலவித லீடர்ஷிப்பும் அட்மினிஸ்ட்ரேஷனும் இந்த சரீரத்தினுடைய வேதனைகளும் இதெல்லாம் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சு நிற்கும். அதே தான் வாழணும். கர்த்தர் மகிமை அற்புதமா நடத்தி கொண்டு போவார். நீ அந்த லெவலுக்கு வரணும். உலகத்தினுடைய எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, அந்த லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தினம் 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 ஒரு மகிமையே அற்புதம் பார்த்துக்கினே நீங்க வாழலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றார், நான் படுத்து கொண்டிருக்க நேபுக்கத்நேச்சார் தானியேல் கூப்பிட்டு சொல்லிடுறாங்க. நேபுக்கத்நேச்சார் சொல்றாரு, இவர்ப்பா நான் இப்ப ஒரு கணக்கு கண்டேன், இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும். அப்போ டேனியலே சொல்லிடுறான், சார் நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம், நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். இவன் போறான், ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறான். அவன் கனவு என்ன வந்துச்சோ அந்த கனவை கர்த்தர் டேனியல் காட்டுறாரு. ஆமென். நேபுக்கத்நேச்சாருக்கு என்ன கனவு வந்துச்சோ அதே கனவை கர்த்தர் டேனியல் காட்டுறாரு. இப்ப டேனியல் நான் சொல்றேன், கர்த்தாவே இப்ப நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன், ராஜா கிட்ட போறேன், நீர்த்த ஆண்டவர் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும், எனக்கு அவ்வளவு புரியாது, ஓகே அப்படின்ட்டு இவன் போறான். அங்க போய் ராஜா என்னன்றாரு, டேனியல் உனக்கு ஒரு கனவு நான் கண்ட, அது ஒன்று சொல்றேன், அதனுடைய விளக்கத்தை சொல்வியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் சொல்றாரு, என் ஆண்டவர் நேற்று இரவே உங்கள் தலையில வந்த அந்த கனவை எனக்கு காட்டிட்டாரு, அதை சொல்றேன் நான் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அது விளக்கத்தை சொல்றேன்னு சொல்றாரு. அதுதான் கிறிஸ்தவர்கள், அதுதான் விசுவாசி. நமக்கு பிரச்சனை என்னன்னு தெரியும், அதுக்கு சொல்யூஷனும் தெரியும்ன்றேன் நான். என் பிள்ளைக்கு வரப்போற பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும், கர்த்தர் எனக்கு காட்டுவார். அது எப்படி சால்வ் பண்ணணும் எங்க அப்பா கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார். அதான் கிறிஸ்தவ குடும்பம். புரிஞ்சுங்க சார், திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு லிவ். பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, அது பாம்பு போட்டுருக்கிறாங்க, இது போட்டுருக்காங்க, டோன்ட் வரி. என் ஆண்டவர் என் தலையில பாம்பு விழணும் சொல்ற வரைக்கும்
எப்படிப்பட்ட பாம்பு என் தலைமையில விழாது. அவ்வளவுதான் என்னை பொறுத்தளவுல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என் ஆண்டவரே தீர்மானம் எடுத்து என்னை சாகடித்தால் ஒழிய நான் சாக முடியாது. அவ்வளவுதான், இதான் தீர்மானம். அதனால டேனியல் அங்க போயிட்டு தெளிவா சொல்றார், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன், ஒரு பெரிய மரத்தை கண்டேன், செடியை கண்டேன். அந்த வெளிச்சம் வளர்ந்து பலத்து எல்லா எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக உயரமும் வான பரியந்தம் எட்டினது. இலைகள் நேர்த்தியும் கனி மிகுதியுமா இருந்தது. எல்லா நீதி ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டா இருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கியது. கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாவரங்கள் சகல பிராணிகளுக்கும் அதிலே போஷிக்கப்பட்டது. ஆல்ரவுண்ட் பிளஸிங். கடுகு விதை பற்றியதான ஓமை நாம் படிக்கும் பொழுது எப்படி அது வளர்ந்து பலருக்கு ஆசீர்வாதமா இருந்ததுன்னு உங்களுக்கு ஃபேமிலியும் சொன்னேன், எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். ஃபேமிலியும் எப்படி எல்லாரும் நம்ம கிட்ட அடங்குறாங்க, எப்படி நேசிக்கிறாங்க, எப்படி சில காரியங்கள் அமைது ஆசீர்வாதமா இருந்தோம்னு நான் சொல்றேன். அதே தான் கர்த்தர் இந்த இடத்துல நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில் நடக்க போகிறதை தானியேலுக்கு சொல்கிறார். ஸ்தோத்திரம். தம்முடைய பிள்ளைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கையை உயர்த்துங்க. வெளிப்படுத்தல் நமக்குரியது, தரிசனம் நமக்குரியது, சொப்பனம் நமக்குரியது, நடத்துகிறவர் கர்த்தர். நம்புறீங்களா சார்? நம்புறீங்களா சார்? ரட்சிக்கப்படாதவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார் சார். புரிஞ்சுங்க சார். ரட்சிக்கப்படாதவனுக்கு இதெல்லாம் வெளிப்படுத்த மாட்டார் சார். ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் வெளிப்படுத்த முடியும். ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பட்டவனாக வாழ வேண்டும். புரிஞ்சுக்கங்க. சோத்திரம் சொல்லுங்க. பொத்திக்கு வரட்டும். ஆமென். விசுவாசிகளாக வாழ காட்டணும். பிரச்சனை தான் என்ன பண்றது? ஆண்டவர் தப்பி மிஸ் பண்ணி விட மாட்டார். ஐயோ, நான் ஒரு நிமிஷம் கேர்லெஸ் ஆயிட்டேன், உன்னை எவனும் அடிச்சிட்டானே, சொல்லவே முடியாது யாரால. நடத்துகிறவர் கர்த்தர். தானியேல் கர்த்தர் சொல்றார், பிரஜாதி எப்போ இஸ்ரவேலர் உண்மையா இல்லையோ, எருசலேமில் இருக்கிற விசுவாசிகள் உண்மையா இல்லையோ, கர்த்தர் நேபுகாத்நேச்சாரை அழைத்து நீ உலகத்தை ஆளும்படி உனக்கு ராஜ்யத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு கர்த்தர் நடத்துறார். Now second example. Let's go to second example. Time இல்லை, நான் முடிக்கணும் ப்ளீஸ். Prophecy number 2. இஸ்ரேல். ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்படாதவனை கர்த்தர் பயன்படுத்துறார். நெக்ஸ்ட் இஸ்ரேல். இஸ்ரேல் யாரு? நம்ம இல்ல. இஸ்ரேல் யார் தெரியுமா? யூதன். நல்லா கவனிச்சுக்கிறீங்களா? யூத குலத்திலே பிறந்தவர்கள் தான் இஸ்ரேல் என்று அழைக்கப்படுவார்கள். நம்மெல்லாம் பரதேசி, ஷெட்யூல் கேஸ்ட் டைப். நம்மெல்லாம் அப்படிதான் அவங்க நினைக்கிறது. யூதர்கள் எப்பொழுதுமே யூதர் அல்லாதவர்கள் எல்லாம் யூதர் அல்லாதவர்கள் தான் கணக்கு போடுவாங்க. யூதர்கள் மட்டும்தான் யூதர்கள், யூதர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் நீ அப்படி. சோ எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றாரு. இப்போ வாட் ஹேப்பன்ஸ் டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தலாம். எசேக்கியேல் 17 அத்தியாயம் 22-24 வரைக்கும் கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்குழியில் கிளையில் ஒன்றை எடுத்து, ஆமென், நல்லா கவனிங்க, இருக்கிற மரங்களிலே, ஆண்டவர் சொல்லுகிற மரங்களிலே நேர்த்தியானதும் காஸ்ட்லியானதும் ரொம்ப வருஷம் வாழக்கூடியதுமான மரம் எதுனா கேதுரு. அந்த கேதுருக்கு பூச்சி பிடிக்காது, எந்த ஒரு பூச்சியும் கிட்ட அண்டாது, அதனுடைய ஸ்மெல்லுக்கு கூட யாரும் அது கிட்ட போக மாட்டாங்க. அந்த மரங்கள் எத்தனையோ வருஷங்கள் இருக்கக்கூடியது. அதனால தான் கர்த்தர் சபைகளிலே கேதுரு மரத்தை வச்சு கட்ட சொன்னாரு. சாலமோன் கூட கேதுரு மரத்தை தான் வச்சு அரண்மனை கட்டினாரு. அதுக்கு நிறைய பேர் ஆஃபர் பண்ணாங்க, எட்டுன்னு வந்து கேதுரு மரத்தை தான் கிஃப்டா கொடுத்தாங்க, வேற எதுவும் கொடுக்கல. சோ இந்த கேதுரு மரம்ன்றது ரொம்ப நேர்த்தியானதுனால ஒரு சபைக்கும் விசுவாசிகளுக்கும் அது ஒரு ரெஃபரன்ஸா கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ சபையில எந்த ஒரு பணிமுட்டுகள் செஞ்சாலும் கேதுரு மரத்துல செய்யலாம். ஏன்னா சபை எப்பொழுதும் ஒழிந்து போகக்கூடாது, விசுவாசி எப்பவுமே ஒழிந்து போகக்கூடாதுன்றதுக்காக கர்த்தர் செய்வார். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எப்படி சொல்றாரு பாருங்க, ஓமை எப்படி சொல்றாருன்னு பாருங்க. நான் உயர்ந்த இருக்கிறதுல குவாலிட்டி நம்பர் 1, கேதுருவின் நுனி கிளையில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன், அது நட்டு வைக்குவேன். அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இளசாய் இருந்த ஒன்றை கொய்து. இளசாய் இருக்கிறதே ஒன்று கொய்து.
தயாளமா இருக்கிறதையும், பண்பா இருக்கிறதையும், பரிசுத்தமா இருக்கிறதையும், நேர்த்தியா இருக்கிறதையும், தன் வார்த்தையிலும் செயலிலும் பொறுமையாய் கொழுந்தா இருக்கிறதை ஒன்றை எடுத்து அதை உயரமும் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். அதை கொண்டு போய் அங்கதான் வைப்பேன் நானு. பாருங்க, தீர்க்க தரிசனங்களை கொஞ்சம் நல்லா கேட்டுங்க. நீங்க சும்மா சும்மா எப்ப பாரு ஒரு வெளிப்படுத்தலாம் அது இதையும் படிக்கிறது கொஞ்சம் இது மாதிரி உண்மையா இந்த செடி கொடி விதை இதை படிக்கும் பொழுது அதுக்கு சம்பந்தமான வெளிப்படுத்தலே நீங்க படிக்கிறது உங்களுக்கு நல்ல அர்த்தம் ஆகும். அப்படி எடுத்து உயர்ந்த உன்னதமான செலக்ட் பண்ண நேர்த்தியான ஒரு பர்வதம், அதாவது ஒரு கொடுமுடியில் இப்படி கூரா இருக்கிற இந்த பர்வத்தின் மேல அத்தை கொண்டு போய் நடுவேன். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளில் நிழலிலே தாபரிக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிகள் கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க. நீ ஒரு விசுவாசியானால் கர்த்தர் உன்னை செலக்ட் பண்ணி எழசா இருக்கிற உன்னை, மனது எழசா இருக்கிற உன்னை, எண்ணம் எழசா இருக்கிற உன்னை, பலருக்கு பரிவாயும் தாழ்மையாயும் தாழ்ந்திருக்கிற உன்னை எடுத்து உன்னதமான பர்வதத்திலே மேல கொண்டு போய் உன்னை வைக்குவேன். அப்போ நீ என்ன பண்ணுவ? வளருவ, கனி கொடுப்ப, கிளைய மாறுவ, எல்லாரும் வந்து உங்கள்கிட்ட தங்குற அளவுக்கு கர்த்தர் உன்னை மாற்றிடுவார். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த வெளிச்சங்களை தாழ்த்தி, நான் உயர்ந்த விருட்சம், நான் பெரிய ஆள், என்ன எல்லாமே நீ உனக்கு இறங்கி ஆசுவாத கிடைக்காது நினைக்கிற யாருனா இருந்தாக்கா, தாழ்ந்த விருட்சத்தை கர்த்தர் உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணவும் முடியும், பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணவும் முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் இந்த 2 பாயிண்ட் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். எப்பனா நீங்க மற்றதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்றீங்க, இதுவும் கொஞ்சம் ஜெபம் பண்ணணும். உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்த முடியும், தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்த முடியும். பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ண முடியும், பட்டு போன விருட்சத்தை தழைக்கம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. வெளியின் விருட்சங்கள் எல்லாம் தெரிய வரும். எல்லாருக்கும் ஓப்பனாகிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஓஹோ, இவங்க தான் விருட்சம், இவங்க தான் கனித்தரம் செடி, இவங்க தான் கேதுரு மரம், இவங்க தான் உச்சியில் இருக்கிறதான ஒரு ஆசீர்வாதம் சொல்லிட்டு புரிஞ்சிருவாங்க. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று கர்த்தருக்கு சொன்னார். இது இஸ்ரவேலுக்கு சொன்னது. ஆனா யூதர்கள் தேவனை மதிக்காதபடி பாரம்பரியத்தை மட்டும் பற்றினாங்க. இதை கொடுக்கணுமா, தசமா கொடுக்கணுமா, இதை கொடுக்கணுமா, அதை கொடுக்கணுமா, சர்ச்சுக்கு போகணுமா, நான் கிறிஸ்துவனாக்கோ ட்ரெஸ்ஸை போட்டுக்கணுமா, முடியை வெட்டிக்கணுமா, இதுல தான் கவனமா இருந்தாங்க. ஆண்டவரை பின்பற்றல, ஆண்டவரே கொலை பண்ணிட்டாங்க. இன்றைக்கு என்னாச்சு? உலகத்திலே ஒரு பெரிய ராஜா தோன்றனா, ஒரு யூதன் என் கண்ணில் கெச்சா கூட சரி அவனை சாவடிக்க விடுதலை நினைச்சான். ஒருத்தரையும் விடல. இஸ்ரவேல்ல ஒரு யூதனை கூட விடாம ஒவ்வொருத்தரும் ஓடிட்டாங்க, ஊரை விட்டே ஓடிட்டாங்க. எனக்கு நாடும் வேணாம், ஊழம் வேணாம், யாரும் வேணாம், குடும்பம் ஓட்டாங்க. அன்னைக்கு போனவங்க தான் திரும்பி யாரும் ஜாயின் பண்ண முடியல. ஏதோ ஒட்டிக்கின்னு வந்து ஏதோ ஒன்று கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுமோ கர்த்தருக்கு தான் தெரியும். அந்த யூதர்களை எப்படி தான் கர்த்தர் சரி பண்ண போறாங்க தான் எல்லாரும் கொஞ்சம் யூதர் மேல கவனமா இருங்க, யூதருக்காக ஜெபம் பண்ணுங்க, இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது ஒரு அறிக்கையை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். The last one, a growth to chosen. chosen யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கரை உயர்த்துங்க, எல்லாம் நம்ம தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சோ இதுக்கு கர்த்தர் என்ன தீர்க்கதரிசனம் சொல்றாரு அதையும் நீங்க இப்ப பாத்துங்க. அந்த வெளிப்படுத்தல கொஞ்சம் நீங்க ஒரு ரவுண்ட் படிச்சுக்கிறதுக்கு நல்லது. ஓகே, ಎಜೆಕಿಯೇಲನು 31ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ರಿಂದ 9. இதோ அசீரியன், யூதனு இல்ல, இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவனு இல்ல, ரட்சிக்கப்பட்ட தெரிஞ்சவர்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நம்ம எல்லாம் தேடி நம்ம தான் ஓடுறோம். கர்த்தாவே ஆண்டவர் தெரிஞ்சுக்கினார், நம்ம தான் ஓடுறோம். இந்த புறஜாதி ஜனங்களாகிய நம்மை கர்த்தர் அசீரியனாக நம்ம இருந்த நம்மை லீபனோனிலே அலங்கார கொப்புகளோடும் நிழலிடும் தழைகளோடும்
வளர்ந்தோங்கிய கேது விருட்சமாய் இருந்தான். எப்படி? ஜெபிக்கிறதுல வல்லுனன், ஆராதிக்கிறதுல புனிதன், தேவனை கனப்படுத்துறதுல வல்லுனன், ஸ்தோத்திரம் பண்றதுல கில்லாடி, கர்த்தரை ஆராதிக்கிறதுல நம்ம ஜெயம் கொண்டவர்கள், வாரம் வாரம் தேவனை மகிமைப்படுத்துறதுல நம்ம எல்லாம் விசுவாசிகள். இப்படி ஒவ்வொரு செயலிலும் நாம் வெளிஜனங்களா இருந்தாலும், கர்த்தரை அறியாத யூத குலத்துல வாழாதவங்களா இருந்தாலும், தேவன் நம்மை தெரிந்து கொண்டு, அல்லேலூயா, அதன் கிளைகளில் தழைகளுக்குள்ளே அதன் நுனி கொழுந்து உயர்ந்திருந்தது. தண்ணீர்கள் அதை பெரிதும் ஆழம் அதை உயர்த்தியும் ஆக்கினேன். அதன் ஆறுகள் அதன் அடிமரத்தை சுற்றிலும் ஓடின. பரிசுத்தாவி எங்க ஓடுறாரு? அடி மரத்தில் வேறு கிட்ட அப்படி ஓடுது. தன் நீர்க்கால்களை வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் பாய விட்டது. ஸ்தோத்திரம். ஆகையால் வெளியின் சகல விருட்சங்களும் அது மிக உயர்ந்தது. நம்ம பார்க்கிற செடி கொடி பழங்கள் எழுகுதோ அதை விட நமது மிகவும் உயர்ந்த லெவல்ல கர்த்தர் மாற்றுறார். உன்னை யாரும் ஜனங்க மதிக்க மாட்டாங்க. எப்ப பாரு கத்தினுக்குதுங்க, சோத்திரம் பண்ணுதுங்க, இது இப்படிதான் ஓடி போய் கும்மாலம் பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேவலமா பேசுவாங்க. ஆனால் தரம் குவாலிட்டி எப்படிப்பட்டது? மகிமையான ஒன்று. நாம் ஜெபிக்கிற ஜெபமும் துதிக்கிறோம் ஆராதனை இது நேர்த்தியானது. ஹல்லேலூயா. ஆகையால் வெளியின் சகல விருட்சங்களிலும் வெளியே பார்க்கிற நல்ல கனி நல்ல ஆசீர்வாதத்தை பார்க்கலாம் மிகவும் உயர்ந்த குவாலிட்டியா நம்மளுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. அது துளிர் விடுகையில் திரளான தண்ணீர்னால் அது கிளைகள் பெருகி அதன் கொப்புகள் நீளமாகி. சார் சம்டைம்ஸ் நீங்க எப்பனா இதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு படிங்க. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தாத சில ரகசியங்களும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். புரியுதா இல்லையா? எனக்கு என்ன தெரியுமோ அதை கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை நான் சொல்றேன். இதுக்கு மேல கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்கள் வெளிப்படுத்த முடியும். அதனால அதன் கொப்புகள் ஆகாயத்தின் பறவைகள் எல்லாம் கூடு கட்டின. அதன் கொப்புகள் கீழ் வெளியின் மிருகங்கள் எல்லாம் குட்டிகளை போட்டன. பெரிதான சகல ஜாதிகளும் அதன் நிழல் குடியிருந்தார்கள். அப்படியே அதன் வேர் திரளான தண்ணீர்கள் அருகே இருந்தனால் அது தன் செழிப்பினாலும் தன் கொப்புகளின் நீளத்தினாலும் அலங்காரமாய் இருந்தது. தேவனுடைய வனத்தில் உள்ள கேதுருகள் அதை மறைக்க கூடாதிருந்தது. தேவதாரு விருட்சங்கள் அதன் கொப்புகளுக்கு சமானம் இல்லை. நல்ல கவனிச்சுங்க. ஆமென். தேவதார் விருட்சங்கள் அந்த செடியும் கூட இந்த கொப்புகளுக்கு உன்னுடைய வளர்ச்சியிலும் ஆசீர்வாதங்களுக்கு சமானம் இல்லை. தட் இஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி. அர்மோன் மரங்கள் பேர் போனது, அதன் கிளைகள் கூட நிகரில்லை, அதுக்கு ஈக்குவலா இருக்க முடியாது. தேவனுடைய வனத்தில் உள்ள ஒரு விருட்சம் அலங்காரத்திலே அதற்கு ஒப்பு அல்ல. அலங்காரம் கூட பார்க்கறதுக்கு கிராண்டு, பழம் இனிப்பு, தரம் குவாலிட்டி, இது எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியே, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உத்தமியே, கர்த்தருக்கென்று நீ ஆசீர்வாதமாய் இருக்க உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் வனத்தில் ஒரு விருட்சம் அலங்காரத்தில் அதுக்கு ஒப்பல்ல. அதன் கிளைகளில் திரளினால் அதை அலங்கரித்தேன். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களா உன்னை அரங்கலிக்கிறேன். ஒரு வசனம் மட்டும் என்ன நல்லா இருக்குது பாருங்க. தேவனுடைய வனமாகிய ஏதேனின் விருட்சங்கள் எல்லாம் அதன் பேரில் பொறாமை கொண்டது. சோ ஜெபிக்கிற ஜெபம் யாரும் பார்க்கல, ஆனாலும் உன் வீட்டில் நீ செய்கிற ஜெபம், நீ டைம் எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் படிக்கிற பைபிள் ரீடிங், கர்த்தருக்கென்று கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கென்று நீ வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கை, நீ யாருக்கு தெரியாது செய்கிற உபவாசம், உன்னுடைய அங்கலாய்ப்பு, இவை எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்தில் அற்புதமான கனி தோட்டங்கள் கொடுத்தது இருந்துச்சு பாருங்க. அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருந்துச்சு. ஒரு மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் அந்த கனியை சாப்பிட்டா அவ்வளவுதாங்க. அவனுக்கு இதுக்கு அதுக்கு கொய்யா சாப்பிடு இதுக்கு நல்லது, மாதுளை சாப்பிடு இதுக்கு நல்லது, அந்த கதையெல்லாம் இல்லை. ஏதேன் தோட்டத்தில் நீ எது சாப்பிட்டாலும் நீ பரிபூர்ண ஜீவனோடு இருப்பாய். அந்த கனிகள் உன்னிடத்தில் இருக்கிற கனிகளை பார்த்து பொறாமைப்படுது. அந்த கனிகள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற அந்த வல்லமையான கனிகள் இன்று உங்களில் இருக்கிற ஆவிக்குரிய கனிகளை பார்க்கும் பொழுது அதுங்க பொறாமப்படுதான். அப்ப கர்த்தர் நம்மளை எப்படி ஆசை வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் பலப்படுவோம்.
விசுவாசியே, யூதனை குறித்தும் கர்த்தர் எச்சரிக்கையாய் சொல்றார். அவ்விசுவாசியும் கர்த்தர் பயன்படுத்திட்டார். இன்றைக்கு எதுக்கும் தகுதி இல்லாத நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டு நம்மை ஆண்டவரோட ராஜ்யத்திலே ஒரு விசுவாசியை மாற்றி, இன்னைக்கு கடைசியா எது அற்புதமான ஒரு தோட்டம் சொல்லிட்டு ஏதேன் தோட்டத்தில் வச்சாங்களோ அதுலயே மகிமையானவர்கள் நம்மளை பார்த்து வைத்தறிச்சல் படுற அளவுக்கு கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரே. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Glory to God. Praise the Lord. 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 Hallelujah. பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தள்ளப்பட்டதோ வேண்டாம் என்று எண்ணப்பட்டதோ பிரயோஜனமற்றதா இருக்கிற ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் அல்லாத புறஜாதியா இருக்கிற நமக்குள்ளே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்குள்ளே கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிங்க, எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது ஓங்கி வளரும்படி கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. அதே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கேதுரு மரத்தை போல உயர்ந்ததாக, செழிப்பானதாக, அழியாததுமான ஒரு மரமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகருக்கு நிழல் கொடுக்கத்தக்கதான ஒரு பெரிய மரமாக கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை அப்படிதான் வச்சிருக்காரு கர்த்தருடைய. ஹல்லேலூயா. நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் ரொம்ப சிறுமத்தை போல இருக்கிறேன் என்று துக்கப்படாதே, நீ வேதனைப்படாதே. உன்னை கர்த்தர் கேதுரு மரமாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். உலகத்துல வர பிரச்சனை, பலவீனம், சோர்வு, ஒரு துக்கம், கொஞ்சம் பணம் கஷ்டத்துக்காக நான் ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்காத கர்த்தருடைய பிள்ளையே, நீ கேதுரு மரம், அதை கர்த்தர் உயரத்துல வைக்கிறார். ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய கனிகளை பார்த்து உலகத்துல, அதாவது ஏதேனில் இருக்கிற கனிகள் கூட பொறாமைப்படுகிறதா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்து உலக மனுஷன் பொறாமைப்படுறான். இவங்க எப்படிடா இப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, இவங்க எப்படி இவ்வளவு நிம்மதியா இருக்காங்க, என்னால அப்படி இருக்க முடியலையே, இவங்களுக்கு பணம் இல்லைன்னா கூட இவ்வளவு நல்ல சந்தோஷமா இருக்காங்க, கலகலப்பா இருக்காங்கன்னு நீங்க உலக மனுஷன் பார்த்து பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தர் உன்னை மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா, நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த சிறிய கடுகு விதை நமக்குள்ளே வளரும்படியா விட்டுக் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கேட்கிறதுக்கு தீவிரமாயும், ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதாவது கோபிக்கிறதுக்கு தாமதமாயும், ஆண்டவர் தாமே ஸ்தோத்திரம் பொறுமையாவும், ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்னைக்கு வளர்வதற்கு ஏதுவான